ஆக்சுவலி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட 4th T20 இப்போ நடந்தது. அதில் ஆஸ்திரேலியா பவுலிங் சூஸ் பண்ணி பவுலிங் சுமாராக தான் போட்டாங்க. ஓகேங்களா. அபிஷேக் சர்மா வழக்கம் போல் அவரோட பிளாஸ்ட் காட்டின ஸ்டார்டிங்கில், பட் அவரால் ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. சுப்மன் கில் வைஸ் கேப்டன் தான், பட் ஒரு T20 மேட்சை ஓடிஐ மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாரு. 46 ரன்ஸுக்கு 39 பால்ஸ். அது பாருன்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மி தான். அடுத்த வந்த கேப்டன் சூப்பராக பண்ணாங்க. 20 ரன்ஸ் 10 பால்ஸ் 200 ஸ்ட்ரைக் ரேட், சும்மா அப்படி மிரட்டினாது. அதுக்கப்புறமா விக்கெட்ஸ் போனாலும் அக்ஷர் பட்டேல் ஒரு சூப்பரான ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாரு. ஒரு இந்தியாவுக்கு ஒரு 167 ஒரு டீசென்ட் லெவல் டோட்டல், இல்லை ஒரு காம்படிட்டிவ் டோட்டலே சொல்லலாம். அடுத்த வந்த ஆஸ்திரேலியா பேட்டிங் வழக்கம் போல் மிச்சில் மார்ஷல் ஷாட்டும் எங்கேயோ மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சடனாக வந்து அக்ஷர் பட்டேல் ஒரு பிரேக்கை போட்டார். அவர் ஆரம்பித்தது தாங்க ஒன்று ஒன்றா விக்கெட் போச்சு. இந்த மேட்ச்லேயும் வாஷிங்டனுக்கு ஒரு 16 ஓவர்ஸ் வரைக்கும் ஓவரே தரல. 17th ஓவர் கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸும் அவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒரு ஓவர் 2 விக்கெட் 2 ரன் முடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். வருண் சக்கரவர்த்தி பிரில்லியண்ட்டாக வந்து அவரும் ஒரு கிளச் போட்டார். ஓவராலாக இது வந்து இந்தியாவோட டீம் எஃபர்ட் சொல்லலாம். பட் பேட்டிங்கில் இந்தியாவோட பேட்டிங்கில் சில அன்வான்ட் டிசிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் மேட்ச் கோப் அப் பண்ணுறாங்களா, சீரீஸை வின் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம்.